இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 10 14 வரைக்கும் பார்ப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளரவும், கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற மக்களாக மாறவும் தேவன் கிருபை புரிவாராக. ஆமேன், 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 ஆமேன். முதலாவது 2 மனிதர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். இந்த 2 மனிதர்களில் ஒருவன் பரிசேயன் என்றால் அதாவது தேவனுடைய நியாயத்தை காட்டிலும் அதிகமாக தன்னுடைய நியாயத்தை செய்கிறவன், தேவனுடைய சட்ட ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிரகாரம் செய்கிறவன். அவனும் ஆலயத்துக்கு போனான். 2வது ஆயக்காரன் என்றால் வரி வசூல் பண்ணுகிறவன், வட்டிக்கு விடுகிறவன் மற்றும் இன்னும் ஏராளமான இந்த ஃபைனான்சியல் இருக்கிற ஒரு மனிதன். 2 பேரும் தேவாலயத்துக்கு போனார்கள். பரிசேயன் நேரடியாக ஆலயத்துக்குள் போய் பலிபீடத்துக்கிட்ட போய் நின்று ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். ஆயக்காரனோ வாசப்படியிலே நின்று ஜெபம் பண்ணினான். இப்போது அவருடைய ஜெபத்தில் என்ன காரியங்கள் இருக்குது என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது பரிசேயன் பலிபீடத்துக்கே நேராக போய் அவன் சொல்கிறான், தேவனே, நான் பரிகாரர் அப்படின்னா வழிபறி செய்கிறவன், அப்படி இல்லாமல். அடுத்தது அநியாயக்காரர், மற்றவனுக்கு அநியாயம் செய்யாமல். 3வது விபச்சாரக்காரர் ஆகிய இந்த மனிதர்கள் போல நான் இல்லை. அதிலே முக்கியமானது, இந்த ஆயக்காரனைப் போல நான் இல்லை. அப்படி நீர் என்னை ஆயக்காரனைப் போல் இல்லாமல் வைத்திருக்கிறதுக்காக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய என்னை நல்லா வச்சிருக்கீங்க. அதாவது பரிகாரர்கள் இல்லை, நான் அநியாயக்காரர்கள் இல்லை, விபச்சாரக்காரன் இல்லை, முக்கியமாக மற்ற மனுஷங்க மாதிரிலாம் கிடையாது, இந்த ஆயக்காரன் போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சதை சொல்கிறாரு. வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன். உபவாசம்னா விரதம் இருக்கிறேன். 2வது என் சம்பாத்தியத்தில் எனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் 10 பாகம், அதாவது 10 தசமா பாகம் சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்து ஆலயத்துக்கு நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணான். கர்த்தர் என்னை எப்படி வச்சுருக்கீங்க, நான் இப்படி இல்லை, இந்த மற்ற மனுஷங்க மாதிரி இல்லை அப்படின்றத சொன்னான், சுயநீதியை சொன்னான். 2வது நான் என்னென்ன கர்த்தருக்காக செய்கிறேன் அப்படின்றதும் சொன்னான். இதான் அவன் சொன்னது. ஆனால் ஆயக்காரன் அவன் முதல்ல கோயிலுக்குள்ளே வர்றதுக்கே அச்சப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு வாசப்படியிலே நின்றுட்டான். ஏன்னா ஆலயம் பரிசுத்தமானது, ஆலயம் தேவன் தங்குகிற இடம், ஆலயம் தேவன் இருக்கிற இடமா இருக்கிற அப்படின்னா நான் அசுத்தமான முதல்ல அவன் ஆயக்காரன் நான் ஒரு அசுத்தமானவன் என்பதை உணர்ந்தான். அதுதான் முக்கியமானது. அசுத்தமானவன் என்பதை உணர்ந்தான். தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்ணை கூட வானத்துக்கு, ஏன்னா வானம் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், அங்கே கூட ஏறெடுக்க துணியாமல் அவன் என்ன செஞ்சான், தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே, பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும், கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடினான். அப்போது தேவனுடைய தீர்ப்பு எப்படி வருகிறது? ஒருவன் சொன்னான், நான் பரிகாரர் அப்படி இல்லை, அநியாயக்காரர் கிடையாது, விபச்சாரக்காரர் கிடையாது, மற்ற மனிதர் மாதிரி கிடையாது, இந்த ஆயக்காரனை போல கிடையாது, 2 தடவை என்ன பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், அடுத்தது என் சம்பாத்தியத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், இப்படிலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் தன்னுடைய நியாயத்தை சொன்னான். இன்னொருவன் நியாயத்தை பற்றியே பேசலாமன், என்ன செஞ்சன்ற பற்றிலாம் பேசலை. அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் கிருபையாயிரும். அதாவது வானத்துக்கு கூட கண்களை ஏறெடுக்க துணியும் வரல அவனுக்கு. மார்பிளை அடித்து கொண்டு, ஐயா என் மேலே இரக்கமாக இருங்க அப்படி சொல்லி கெஞ்சினான். இதில் என்ன ஒரு இதுனா, ஆண்டவர் என்ன செஞ்சார், பரிசேயன் அல்ல, தன்னுடைய நீதியை சொன்னானே அவன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக ஆக்கப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி போனான். இது என்ன தெரியுது அப்படின்னா,
முதலாவது பலிபீடத்தில் கர்த்தர் இருப்பார். எப்போ இவன் மன்றாட ஆரம்பித்தானோ, கெஞ்ச ஆரம்பித்தானோ, அது பலிபீடத்துலேருந்து வாசப்படிக்கு அவரே வந்துட்டார். அவரே வந்து சொல்கிறாரு, நீ வந்து அவன் தன்னுடைய நியாயத்தை சொல்கிறான், அவனல்ல. இவன் வானத்துக்கு கூட தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் அவன் என்ன செஞ்சான், கெஞ்சினான், மன்றாடுறான். அப்போ தான் சொன்னார், அந்த அவனல்ல, இவனே, இந்த ஆயக்காரனே நீதிமான ஆகப்பட்டவனாக போனான். ஆகையால் இதிலிருந்து நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த கர்த்தருக்கு நம்முடைய நீதி இல்லைங்க. நான் என்ன செஞ்சேன் அப்படின்றது கர்த்தருக்கு தேவையில்லை. நான் தான் கர்த்தருக்கு வேணும், நாம தான் கர்த்தருக்கு வேணும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம தான் கர்த்தருக்கு வேணும். அப்போ தேவனுடைய தீர்ப்பு எப்படி? தலைப்பே அதான், தேவனுடைய தீர்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் தேவ சமூகத்துக்கு எப்படி போகிறோம், என்ன மாதிரி நிலைப்பாடில் இருக்கிறோம் அப்படின்னு சிந்திப்போம். தாழ்மையாய் கிருபையாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தேவாலயத்துக்கு வரும்போது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், எப்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாட வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நியாயங்கள் அல்ல ஆண்டவரே, எங்கள் நியாயம் எல்லாம் ஆண்டவர் நீங்கள் கொடுத்தது. எங்கள் நியாயத்தை நான் சொல்லுவதற்காக தேவாலயத்துக்கு வர வேண்டும். என்னை விட நியாயாதிபதி நீங்கள் தான் ஆண்டவரே, என்னை விட நீதிபதி நீங்கள் தான் ஆண்டவரே. ஆகல அதை சொல்ல நான் வர வேணாம் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற என்மேல் இருக்கிற அழுக்கையும் என்மேல் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களையும் கிருபையாய் எடுத்து போடுங்க என்று மன்றாடுவதற்கு வாங்கன்னு சொல்லி தேவன் கொடுத்த தீர்ப்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே ஆசீர்வதிங்க. என்னை நான் உயர்த்தாமல் உம்மை உயர்த்த கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.